வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வழங்கும் அச்சுமசலும் நேரலை நிகழ்ச்சி. நாளேடுகளில் வெளிவரும் சூடான செய்திகளை எடுத்து அலசுவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு பிரியன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர். சார் வணக்கம். சார், நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி நாளேடுகளில் வெளிவந்திருக்கு. அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் எடுத்து நம்ம இன்றைக்கி விவாதிக்க இருக்கிறோம். பயங்கரவாதத்தை ஒழிக்க பாடுபடும் தன்னை தீர்த்து கட்ட எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய சதி செய்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்து? புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பலவிதமான டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. நம்ம இந்திய இராணுவம் ஏஎஃப் போயிட்டாங்க, பாகிஸ்தானில் தாக்கினது, அப்புறம் அவர்கள் தாக்கினது, அப்புறம் அபிநந்தன் பிடிபட்டது, அப்புறம் அபிநந்தன் விடுதலை செய்யப்பட்டது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது பலவிதமான விவாதங்கள்லாம் நம்ம நாட்டில் வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் பிரதமரோட இந்த பேச்சையும் நம்ம பார்க்கணும். அவர் சொல்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா, தீர்த்துக்க என்னை கொலை பண்ண சதின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் அப்படின்றாரு. அவர் ஒரு அரசியல்வாதின்ற முறையில் அவர் எதிர்க்கட்சிகளை இப்படி குறை சொல்லும்போது ஒரு குறைந்தபட்சமான ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு அவர் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க எதிர்க்கட்சிகள்லாம். ஏன்னா இப்படி ஒரு பொதுவாக நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை எல்லா எதிர்க்கட்சிகள் மேலேயும் நீங்கள் தூக்கப்பட்டீங்கன்னா அது அந்தளவுக்கு சரின்னு தெரியல ஆக்சுவலாக. பட் அவர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம். அதுக்கு அடுத்த லைன்லேயே அவர் என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா, நமது இராணுவத்தையே சந்தேகிக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் அப்படின்ற விஷயத்தை பேசுகிறாரு. அதாவது ஒன்று அவர் பர்சனலாக அவரை தாக்க சதி, அவரை கொல்ல சதின்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமது இராணுவத்தையே சந்தேகிக்கிறார்கள் எதிர்க்கட்சிக்காரர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இது நம்ம மறுபடியும் இந்த அடிப்படை விஷயத்துக்கே நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் மேலோட்டமாக பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ரெண்டு தரப்பையும் நம்ம பேசும்போது அது அதுக்கு நடுவில் ஒரு மெல்லிய கோடு இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல அந்த கோட்டை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது. அதனால் இந்தியா மாதிரியான ஒரு பெரிய ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரி விவாதங்கள்லாம் வரையறுக்கப்பட வேண்டிய. பட் ஆனால் இந்த விவாதங்களின் போது எழுப்பப்படுகிற கேள்விகளை வச்சு நீங்கள் உங்களுடைய தேசபக்தியை யாரும் சந்தேகிக்கக்கூடாது. எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப வேண்டாம். இப்போ புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கணுன்றது ஒவ்வொரு இந்தியனோட எதிர்பார்ப்பு. அதை இந்த அரசாங்கம் சரியாக செய்தது என்று நம்ம இராணுவத்து மேலே மதிப்பு வச்சு, இராணுவம் நம்ம இந்திய இராணுவம் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. அதனால் அவங்க போய் எதிர்த்தாக்குதல் தீவிரவாத முகாம்களை அழித்ததுன்றது ஒவ்வொரு இந்தியர்களும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக்சுவலாக அப்படி இவர்கள் தாக்கின பிறகு 350 பேர் இறந்து போனாங்க தீவிரவாதிகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஒரு எதிர்பார்த்த ஒரு வெளிப்படைத்தன்மையான விஷயங்கள் எதுவும் வரல. இது அந்த தீவிரவாத முகாம்களோ எடுக்கப்பட்ட முகாம்களோ இந்த மாதிரி படங்களோ எதுவுமே வரல. பட் அது வரலன்றதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா இந்திய மக்கள் இந்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்புறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படிப்பட்ட காலம் கிடையாது. இன்றைக்கி நம்ம கண்ணையும் காதையும் நம்ம முடிந்தால் கூட நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம காதுக்கு நேராக வர மாதிரியான தகவல் தொடர்பு சாதனங்களும் சமூக வலைத்தளங்களும் இன்றைக்கி இருக்குது. சுதந்திரமான பத்திரிகை நிறுவனங்கள் பிபிசி, ராய்டர் போன்றவைகள்லாம் எங்கே தாக்குதல் நடத்தப்பட்டதோ அங்கேயே போயிட்டு படங்கள் எடுத்து அங்கே இருக்கிற மக்களை பேட்டி கண்டு செய்திகளை உலகம் முழுக்க அனுப்பும்பொழுது நம்ம ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் அது ரீச் ஆகும்போது ஒவ்வொரு இந்தியன் மனதிலையும் தோணுது, நம்ம இந்தியா தாக்குதல் நடத்தினதே அது என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி. எத்தனை பேர் 350 பேர் இறந்து போனாங்களே, அதை பற்றிய படங்கள் ஏதாவது இந்திய அரசு வெளியிடுமா? ஏன்னா எதையுமே நீங்கள் மறைக்க முடியாது இன்றைய உலகத்தில். அதான் உண்மை. இந்திய அரசாங்கம் நாங்கள் இராணுவ ரகசியம் இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் கூட இது வேறு வழியில் ஏதாவது ஒரு வகையில் தகவல் வந்துட்டு தான் இருக்கும். அதனால் இப்போ பிபிசியோ ராய்டரோ போன்ற நிறுவனங்கள் சுதந்திரமான ஒரு பத்திரிகை நிறுவனங்கள். அவர்கள் அந்த இந்திய அரசு எங்கே தாக்கித்தோ இராணுவம் அங்கே போய் மக்களை சந்தித்து பேட்டி எடுத்து படங்கள்லாம் அனுப்பும்பொழுது அது மக்களை ஒரு குழப்பற ஒரு நிலைக்கு தள்ளின்னு போகிறது. அப்போ நீங்கள் இந்திய இராணுவ அரசாங்கம் ஒரு வெளிப்படைத்தன்மையோட பல படங்களை வெளியிடணுன்றதான் எதிர்க்கட்சிகளோட பேச்சாக இருக்குது. சார், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டவுட்டுக்காக நான் கேட்குறேன். இப்போ இந்த மாதிரியான படங்கள்லாம் வெளியிட்டால் அகெயின் மோடி அரசு தேர்தலுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க, இதெல்லாம் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு எதிர்க்கட்சிகள் ஒருவேளை பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இந்த மாதிரியான கேள்விகளை நீங்களே ஒரு இராணுவ நடவடிக்கையும் போது அன்றாடம் பத்திரிகையாளர்களை சந்தித்து என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. ஸோ அதனால தான் இதை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இந்த நடவடிக்கைகளை நீங்கள் சொன்னீங்க. இதுக்கு பின்னாடி இருக்க அரசியலை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடியும் அரசியல் இருக்கிறது எதிர்க்கட்சிகள் பேசலாம். நம்ம ஒரு பொது தளத்தில் நம்ம எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி மோடியோட நோக்கத்தை சந்தேகிச்சு எதிர்க்கட்சிகள் பண்ணலாம். நம்ம அதை பேச வேண்டாம். நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா,
ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டிய அரசாங்கம் விஷயத்தை மக்களிடம் சொன்னால் மக்களிடம் மீன் குழப்பங்கள் வராது, கேள்விகள் எழாதுன்ற பாயிண்ட்டில் தான் நான் பேசுகிறேன். நான் ஆக்சுவலாக வந்து ஸோ அந்த அடிப்படையில் தான் கேட்குறேன். இப்போ மோடி அரசு அதை வெளியிட்டால் வந்து உடனே இந்த நடவடிக்கையை நீங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த நடவடிக்கையை நீங்கள் முழுசாக செஞ்சீங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு இல்லையா, அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டில் தான் நான் வரேன். திருப்பி இதை வெளியிட்டதுனாலே மோடி அரசாங்கத்துக்கு மேலே ஒரு அரசியல் பண்ணுறான்ற ஒரு குற்றச்சாட்டு வரும் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த குற்றச்சாட்டு தான் ஏற்கனவே இருக்கே, அது ஆரம்பத்திலேருந்து அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். நான் சொல்ல வருது என்ன, நீங்கள் தாக்குதல் பண்ணீங்களே அந்த படங்களை வெளியிடுங்க தான் நம்ம சொல்கிறோம். நம்ம இதன் மூலமாக வந்து நீங்கள் மறுபடியும் அரசியல் பண்ணுறீங்க, எதிர்க்கட்சிகள் ஒரு பிரச்சனையை வைப்பாங்கன்னா இந்த விஷயங்கள் தான் ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் வச்சு தானே இருக்காங்க. நம்ம பொதுவான விஷயங்கள் மேபி அது ஒரு டிப்ளமேட்டிக் வே ஆஃப் ஹேண்ட்லிங்காக கூட இருக்கலாம் இல்லையா, அதை நம்ம வந்து தவறுன்னு சொல்கிறதுக்கு எப்படி என்ன அப்படி சொல்ல முடியாது. இப்போது பின்லேடனை வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு உள்ளே பூந்து தாக்கி அவரை கொலை பண்ணும்போது படங்கள் வெளிவந்தது. அது ஒரு ராணுவ நடவடிக்கை தானே. அதனால் வந்து இவர்கள் வந்து இவர்களுடைய நம்மளுடைய குறிக்கோள் என்னென்னா, இந்தியாவோட குறிக்கோள் என்னென்னா, தீவிரவாத முகாம்களை வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்குது, அங்கே தீவிரவாதிகளை வந்து பயிற்சி கொடுத்து இங்கே இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, அதை அழிக்கணும், வெல் அண்ட் குட், அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம், ஒவ்வொரு இந்தியனும் எதிர்பார்க்குறோம். அதை பண்ணினீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அதற்கான நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மக்கள் இன்னும் சந்தோஷப்படுவாங்க. எஸ், நம்ம இந்தியா முழுசாக பண்ணி முடிச்சிட்டு ஓரளவுக்கு வெற்றிகரமாக அப்படின்னு அந்த ஆங்கிளில் தான் நான் பார்க்குறேனே தவிர இதில் எதிர்க்கட்சிகள். ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த பிரதமரோட இந்த குற்றச்சாட்டை பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இந்த மசூத் அசார் வந்து மரணம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் கூட இப்போ வெளியில் வந்துட்டு இருக்கு சார். ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவன் மசூத் அசார் வந்து உடல்நலம் குன்றியதால வந்து மரணம் அடைந்தார் அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இதையும் நீங்க ஏதாவது இந்த பிரதமர் விஷயத்தையே வந்து பிரதமர் வந்து என்னை கொல்ல சதின்ற அந்த வார்த்தையை கொஞ்சம் அதிகபட்சமாக பயன்படுத்தியிருக்காரோன்ற அபிப்பிராயம் எனக்கு இருக்கு. அவர் வந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கறதையோ இல்லை எதிர்க்கட்சிகளோட கருத்துக்களையோ விமர்சித்து அவர் பேசலாம். அதுக்குன்னு ஒரேடியாக வந்து ஒரு கொலை சதியை வந்து எதிர்க்கட்சிகள் மேலே போடுறதுன்றது வந்து அது சரியான ஒரு அணுகுமுறையாக தெரியல. அது நாட்டு மக்கள் தான் பார்த்துக்கணும், அதை தீர்மானிக்கணும். நீங்கள் கேட்குற இந்த மசூர் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து இந்த புல்வாமா தாக்குதல், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற தாக்குதல், அந்த ஜெய்ஷ் இ முகமது JEM அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். அந்த தீவிரவாத அமைப்பு தான் இதுக்கெல்லாம் காரணம். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்பின் தலைவர் அந்த மசூர் அசர் வந்து அங்கே தான் இருக்கார், பாகிஸ்தானில் தான் இருக்கார்னு இந்தியா பல முறை வந்து பாகிஸ்தானுக்கு எடுத்து சொல்லி அவரை வந்து அவருக்கு உரிய நடவடிக்கை, சட்ட நடவடிக்கைலாம் எடுக்க சொல்லி எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் அவர்கள் மறுபடியும் வந்து தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுத்து இங்கே காஷ்மீருக்கு அனுப்பிச்சு சதி வேலைகளில் இது மாதிரிலாம் ஈடுபடுறாங்க அவங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது இந்த மசூர் அசத் வந்து அங்கே தான் இருக்காருன்னு சமீபத்தில் ஒரு பாகிஸ்தான் அமைச்சரே ஒப்புக்கொண்டு விட்டார். ஆக்சுவலாக அங்கே தான் இருக்கார் அவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்படி அவர் அங்கே இருக்காருன்னு சொல்லும் பொழுது அவர் உடல்நலம் இல்லாமல் இருக்கார், அவர் வந்து வெளியில் நடமாட முடியாத நிலையில் இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் பாகிஸ்தான் அமைச்சர் சொல்கிறார். அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ புல்வாமா தாக்குதலுக்கு இவங்க தான் காரணம், JEM தான் காரணம்ன்ற மாதிரியான ஒரு ஃபுல் டோசியரை வந்து இந்திய அரசு வந்து பாகிஸ்தான் அரசுக்கு கொடுத்துருக்கு. அதில் வந்து எல்லா விதமான ஆதாரங்களும் இவங்க கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக மசூத் அசரை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றீங்க. அதுதான் கேள்வி. உங்கள் நாட்டில் தான் இருக்காரு, நீங்கள் ஒத்துட்டீங்க இல்லையா, ஓகே. ஒரு பக்கம் அது நீங்கள் பண்ணவே இல்லை. புல்வாமா பற்றின முழு விவரங்கள் கொடுத்து கூட நீங்கள் இன்னும் மசூத் அசர் மேலே நடவடிக்கை எடுக்கலை. இப்போ அவர் வந்து இறந்துட்டதா ஒரு வதந்தி வந்திருக்கு. அவர் கேன்சரால் இறந்தாரா இல்லை வந்து இந்திய தாக்குதலில் அவர் இறந்தாரான்ற ஒரு கேள்விக்குறியான விஷயங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அவங்க குடும்பத்தினர் சொல்கிறாங்க இல்லை அவர் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நல்லா இருந்தார்னா உடனே பாகிஸ்தான் அரசு அவர் மேலே வந்து நம்ம கொடுத்த அந்த டோசியர் படி நடவடிக்கைகள் உடனே எடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணி சட்டப்படி அவரை வந்து நீதிமன்றத்தின் முன்னாடி நிறுத்தி அவருக்கு உரிய தண்டனை கொடுங்க, இல்லை இந்தியாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். அதனால் வந்து இந்த மசூத் அசர் இறக்காத ஒரு விஷயம். இதை வதந்திகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவர் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவர் மீது இம்மிடியட்டாக வந்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை வந்து பாகிஸ்தானுக்கு இருக்குது. அதை வந்து அவர் தாமதிக்க என்ன ஆகுன்னா அவர்கள் வந்து இந்த தீவிரவாதத்துக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற எண்ணம் தான் மக்களுக்கு வரும் ஆக்சுவலாக வந்து. அதனால தான் சொல்கிறேன் நான், இந்த இறந்தாரோ இல்லையோன்ற விஷயங்களை ஒரு பக்கம் இது பண்ணிட்டு பார்த்தா கூட அவர் இருக்கிற மாதிரியே வச்சுப்போம். இருந்தாருன்னா உடனே நடவடிக்கை எடுங்க. இறந்து போயிட்டார் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம என்ன செய்ய முடியும்? அதை எப்படி இறந்து போனார்னு அடுத்த கேள்வி வரும். ஒரு இந்திய தாக்குதல் தான் இறந்து போனாரா, கேன்சரால் இறந்து போனாரானா இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். அதற்கெல்லாம் விடைகள் இப்போ இல்லை. நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு தான் நம்ம மறுபடியும் போக வேண்டியிருக்கும். நம்ம அந்த தாக்குதல் என்னாச்சு, ஏதாச்சு, எந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேள்விக்கான பதிலுக்கு தான் நம்ம போக முடியுமே தவிர அவர் இறந்து போனது கேன்சராலியா இந்த மாதிரி விஷயங்களை மறுபடியும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தார்னா
அவர் மேலே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் டெஃபினட்டாக எடுங்க. நீங்கள் அவர் உயிரோடு இருக்காருன்னு உங்கள் குடும்பத்தார் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் இமீடியட்டாக நடவடிக்கை எடுக்கணும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை. அப்போ தான் வந்து தீவிரவாதத்தை அன்றிலிருந்தே அவர்கள் வந்து தீவிரவாதிகளின் ஒரு புகலிடமாக தானே பாகிஸ்தான் இருந்தது. பாகிஸ்தான் என்டையர் கண்ட்ரியே வந்து தீவிரவாதிகளோட தொட்டிலாக தான் இருக்குது. இட் இஸ் அ கிராடில் ஆஃப் டெரரிஸ்ட் தான் அது. அங்கே தான் பயிற்சிகள் கூட. ஏன்னா வந்து நாட் ஓன்லி இன் பாகிஸ்தான்லேயே சதி வேலை பண்ணுறாங்க அவங்க, அது ஆப்கானிஸ்தான்லேயே சதி வேலை பண்ணுறாங்க. அங்கே தீவிரவாதிகள் தயாராகி எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க உலகம் முழுக்க. ஸோ அப்படி தீவிரவாதத்தை ஒரு தொழிலாகவே பண்ணுற ஒரு கண்ட்ரியாக பாகிஸ்தான் இருக்கிற போது நீ உங்கள் மசூத் அசர் அங்கேயே இருக்கார் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் உடனடியாக இந்தியா கொடுத்த அந்த டோசியர் படி நீங்கள் நடவடிக்கை எடுங்க. உயிரோடு இருக்கான்னு சொல்கிறீங்களே எடுங்க. அவர் இறந்து போயிட்டான்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. உயிரோடு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கின்ற அந்த கோரிக்கையோடு தான் நம்ம பேச முடியுமே தவிர இறந்து போயிட்டான்னு நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் எப்படி இறந்தான்றது அடுத்த கேள்வி. அந்த கேள்விக்குள்ளே பதில் போக வேண்டாம். அப்போ முதல் கேள்விக்கான விஷயங்களை மறுபடியும் பேச வேண்டியிருக்கும் நம்ம. அதனால் அது இதோட நம்ம நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தோல்விகளை மூடி மறைக்க வந்து காஷ்மீர் சூழ்நிலையை வந்து பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவதி வந்து மோடி மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க, ஒரு பெரிய விமர்சனம் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்கன்ட்டு தான் வந்து பிரதமர் வந்து இது நீங்கள் அரசியலாக்காதீங்க இந்த மாதிரி விஷயம். பட் இது அரசியலாக்குறதுனா இந்த தீவிரவாத தாக்குதல், அதற்கு இந்தியா கொடுத்த எதிர் தாக்குதல், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் பாகிஸ்தான் திருப்பி வந்து அவங்க பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் உள்ளே வந்து குண்டு போட்டு போனது, அப்புறம் அபிநந்தன் போனது, இந்த மாதிரி தொடர் விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம அடிப்படையான விஷயங்களுக்கு மேலே கட்டமைக்கிற விஷயங்களை பற்றி விமர்சிக்கிறோமே தவிர அடிப்படையான விஷயங்கள்ல இந்த புல்வாமா தாக்குதல், தீவிரவாதங்கள் அல்ல காஷ்மீர் பிரச்சனைகளுக்கான தீர்வு, 4.5 வருஷத்தில் பிஜேபியும் பிடிபியும் ஆட்சி செஞ்சாங்களே காஷ்மீரில், என்ன மாதிரியான நடவடிக்கை அவங்க 2 பேரும் கூட்டணி அரசாங்கத்தில் எடுத்தாங்க, இந்த விஷயங்களை தீர்க்கிறதுக்கான விஷயங்கள், இல்லை தீவிரவாதம் வளராத இருக்கிறதுக்கு என்ன அங்கே பண்ணினாங்க, இல்லை இந்த புல்வாமா தாக்குதலில் என்ன செக்யூரிட்டி லேப்ஸ் என்ன இருந்தது, இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது அதை தவிர்த்துட்டு மேலே கட்டமைக்கிற விஷயங்களை பற்றி பேசும்போது அதை பற்றின விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க இவங்க. ஆக்சுவலாக வந்து வைக்கிறது நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இவர்கள் மாயாவதி கிளப்பின ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து இந்த காஷ்மீர் விஷயத்தை வந்து நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் அவங்க கேள்வி கேட்கல. ஆனால் இது அரசியலாக்குறாங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, சிம்பிள் உதாரணம், எடியூரப்பா சொல்கிறாரு இந்த காஷ்மீர் விஷயம் புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து நம்ம போய் தாக்குதல் நடத்தினதுனால கர்நாடகாவில் 22 இடங்களுக்கு மேலே பிஜேபி வெற்றி வரும்னு சொல்கிறார். இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற பிஜேபிக்காரர்கள் இந்த விஷயத்தை வந்து இந்தியா எடுத்த அந்த இராணுவ நடவடிக்கையை வந்து ஏதோ பிஜேபிக்கான ஆதரவுக்கான ஒரு விஷயங்களை அவங்க பேசும்பொழுது மாயாவதி போன்ற எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வரணும்னு ஆச்சரியம் இல்லையே. நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அது மாதிரி? நீங்கள் இந்த தாக்குதலை ஏன் சம்மந்தப்படுத்துறீங்க? இங்கே கூட தமிழிசை ஏதோ ஒரு கருத்து சொன்னாங்க அது சம்மந்தமாக, அப்புறம் அவங்க மறுத்துட்டாங்க. அவங்க நான் சொல்லலைன்ற மாதிரி பிஜேபி சொல்கிறாங்க. ஆனால் முதல்ல அவங்க ட்விட்டரில் அவங்க பதிவு பண்ணதாக சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஒவ்வொரு மாநிலத்திலுமே இந்த இந்திய அரசோட எதிர் நடவடிக்கை, இராணுவ நடவடிக்கையை வந்து அது ஏதோ பிஜேபிக்கு ஆதரவான ஒரு போக்கு, தேர்தலில் அதுக்கு வெற்றி தரும் அப்படின்ற மாதிரியான பிஜேபி ஆட்களே பேசும்பொழுது அப்போ எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன நினைப்பாங்க? அதுதான் இங்கே நடக்கிறது. ஆக்சுவலாக மோடி அவர்கள் கூட ஒரு பப்ளிக் அட்ரஸ் பண்ணும்பொழுது, பப்ளிக் கேதரிங் வரும்பொழுது பேக்ட்ராப்பில் வந்து ராணுவ வீரர்களுக்கு வந்து மரியாதை செலுத்துவது போன்ற அவர்களுடைய ஃபோட்டோஸ்லாம் மாட்டினதெல்லாம் கூட நம்ம விஷயங்களில் கேள்வி. இல்லை, அது அந்த கூட்டம் வந்து ஏதோ முன்னாள் இராணுவத்தினர் நடத்தின ஒரு கூட்டம், அதனால் அது அந்த படங்கள் மாற்றப்பட்டதுன்ற மாதிரியான ஒரு சமாதானம் சொன்னாங்க. நான் அதை பற்றி கூட விட்டுறேன். பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலுமே இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்துட்டு ஏதோ ஒரு தேசபக்திக்கு அவர்கள் தான் மொத்த சொந்தக்காரர்கள் போல பேசுவதும், இல்லை இந்த இந்திய இராணுவ நடவடிக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோ பாஜகவுக்கு அது ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் நீங்கள் கொடுக்க பார்க்குறீங்க. ஒவ்வொரு இந்தியனுக்கும் தேசபக்தின்றது இருக்குது. அது யாரும் வந்து இன்றைக்கி மோடிக்கு இருக்கிற தேசபக்தியோட ஒவ்வொரு இந்திய மகனுக்கும் அது ஈக்குவலான தேசபக்தி ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கு இருக்குது. அதனால் யாரோடைய தேசபக்தியும் யாரும் சந்தேகப்பட முடியாது. ஆனால் அந்த சந்தேகப்பட்டு நீங்கள் திசை திருப்பி அரசியலாக்குறீங்க இல்லையா, அங்கே தான் எதிர்க்கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப மெல்லிய ஒரு டெலிகேட்டான இஷ்யூஸு. அந்த டெலிகேட்டான இஷ்யூஸ் மேலே நீங்கள் அரசியல் பண்ணும்பொழுது எல்லாருக்கும் சந்தேகம் வரும். ஆக்சுவலாக வந்து அது கண்டிக்கத்தக்கதும் கூட. அரசியல் பண்ணாங்க அப்படின்னா பிஜேபி வந்து இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது கட்டாயமாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இப்படி எடியூரப்பா பேசும்பொழுது இதை வச்சு வந்து இம்ரான்கானே பேசுகிறாரு, 22 இடங்களுக்காக நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுறீங்களா ஒரு இராணுவ நடவடிக்கை அப்படின்ற மாதிரி அங்கே பாகிஸ்தானில் பேசுகிறாங்க. இப்போது மோடி சொல்கிறாரு எதிர்க்கட்சிக்காரர்கள் வந்து நம்ம இராணுவத்தையே சந்தேகிக்கிறாங்க, இதை வச்சு பாகிஸ்தான் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த பிஜேபிக்காரங்க இங்கே பேசுகிறாங்கல்ல, இந்திய ராணுவ நடவடிக்கை மூலமாக எங்களுக்கு இன்னும் 22 இடங்கள் வெற்றி பெறும், இவங்க பேசுகிறத வச்சு பாகிஸ்தானில் பேசுகிறாங்க. நீங்கள் உங்கள் பிஜேபியில் அது மாதிரி பேசுகிறாங்களே, அப்போ உங்களோட ராணுவ நடவடிக்கை காரணம் இதுதான, அரசியல் தானான்னு அவங்க கேட்குறாங்க. முதல்ல நம்ம பிரதமரும் அமித்ஷாவும் அவங்க பிஜேபி ஆட்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அவங்க வந்து இந்த நடவடிக்கைகளை வந்து ஏதோ பிஜேபி நடவடிக்கைகள் போலவும் பிஜேபிக்கு ஒரு ஆதாயம் தரக்கூடிய நடவடிக்கைகள் போலும் சித்தரிக்கிறது தேர்தல் வர சமயத்தில் பாகிஸ்தான் அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணுறாங்க.
அதை பாகிஸ்தான் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணுறதை தடுக்கணும்னா நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களை கண்ட்ரோல் பண்ணுவீங்க முதல்ல. ஏன்னா தேசபக்திக்கும் ஒவ்வொரு தேச இராணுவத்துக்கும் மக்கள் கொடுக்குற ஆதரவும் அது என்டையர்லி வேறு விஷயம். இராணுவ நடவடிக்கைக்கு மக்கள் நீங்கள் அரசியல் பண்ணும்போது அது வேறு விஷயமா போயிடும். ஸோ பிரதமரும் அமித்ஷாவும் முதல்ல அவங்க கட்சிக்காரர்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சாலே எல்லாம் சரியாயிடும்ன்றது என்னோட அபிப்பிராயம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாயாவதி போன்றவர்கள் இப்படி பேசுகிறாங்க. சார் அதே மாதிரி திமுக இன்னும் ஓரிரு நாளில் அவர்களுடைய இது இறுதி வடிவம் பெறும் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய கூட்டணி. அதை பற்றி நீங்கள்? இல்லை, ஆக்சுவலாக இந்த இப்போது வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் கூட்டணிகள் அமைக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சிட்டாங்க. கூட்டணி ஒரு கட்சியாக இருந்து ஒரு கூட்டணியில் ராகுல் காந்தி பிரதமர் சொன்னது மூலமாக அவர்கள் இருவரும் நெருங்கி அப்புறம் கூட்டணி அமைச்சிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி அதிமுகவும் பாமகவும் கூட்டணி அமைச்சது நம்ம பார்த்தோம். நம்ம இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேகமாக ஆரம்பித்த ஒரு திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் திடீர்னு டப்புன்னு நின்று போச்சு. ஒரு 4-5 நாள் ஒன்றும் காணும். காங்கிரஸுக்கு ஒடுக்கப்பட்ட 10 இடங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஃபர்தராக இவங்க எதுவும் அலாட் பண்ணாத இருந்தாங்க. அதற்கு காரணம் என்னவென்று சொல்லுறதுன்னா சொன்னாங்கன்னா திமுக தேமுதிகவை கூட்டணி இழுக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் போயிட்டு விஜயகாந்தை பார்த்தாரு. ஒரு இழுபறி நிலை இது வரைக்கும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? அதன் தொடர்ச்சியாக தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்தால் எப்படி இடங்களை கொடுக்குறதுன்ற மாதிரியான அதற்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை முடிவு செஞ்ச பிறகு தான் மற்ற கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட 2 வருடமாக திமுகவுடனே இருக்கிற சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து சொல்லப்பட்டதாக ஒரு செய்தி. அஃபிஷியலாக சொல்லலை, இது ஊகிக்கப்பட்ட ஒரு செய்தியாக நம்ம பார்த்தோம். இப்போது திமுக கூட்டணிக்கு வரா மாதிரி இல்லை போல் இருக்கு. அவர்கள் இழுபறியில், அதிமுகவோட இழுபறியில் இருக்காங்க. திமுக கூட்டணி ஒரு வழியாக அவங்க இந்த பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு இப்போது விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்திருக்காங்க போல் இருக்கு. இப்போ இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நேற்று விடுதலை சிறுத்தைகளை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டதாகவும், நேற்று அவங்க போல பேச்சுவார்த்தைக்கு ஏதோ இவர்கள் கேட்கிற இடங்கள் அதிகமாக 2 இடங்களோ 3 இடங்களோ கேட்குறாங்க. பட் அவங்க ஒரு இடம் தான் தரதா சொல்கிறாங்க. அது கூட நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வைக்கிற மாதிரியான ஊகங்கள் மீடியாக்களில் கிளம்பி வரதை பார்க்குறோம். பட் நேற்று நடக்கலை பேச்சுவார்த்தை. அதன் மூலமாக நடக்காதனால ஒருவேளை இந்த இழுபறி அவங்களுக்குள்ள நீடிக்கிறதோன்ற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி மதிமுக இன்றைக்கி கூப்பிட்ருக்காங்க. சிபிஐ சிபிஎம்க்கு இன்னும் அவங்க பேச்சுவார்த்தைகள் ஒரு கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருக்கு. இதில் அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைன்னா, இந்த கட்சிகளுக்கெல்லாம் நான் திமுக கூட்டணியை பற்றி மட்டும் சொல்லலை, அதிமுக கூட்டணியும் சேர்த்து தான் சொல்கிறேன். இவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்பர்ஸை ஒதுக்கிறது கூட பிரச்சனை இல்லை, தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணி ஒதுக்குறாங்க இல்லையா, அதனால ப்ராப்ளம் வரும். நமக்கு வெளிப்படையாக முதல்ல நம்பர்கள் தெரியறதே தவிர அது கூடவே இந்த தொகுதிகள் பற்றியும் பேசுவாங்க. ஏன்னா அது சொல்ல மாட்டாங்க, அது கடைசியில் தான் சொல்லுவாங்க. அப்போ பேசும்போது சில தொகுதிகள் ஒரே 2 கட்சிகள் ஒரே தொகுதியை கேட்கும், 3 கட்சிகள் ஒரே தொகுதியை கேட்கும், இல்லை திமுகவுக்கே அந்த தொகுதி வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்திப்படுத்துறதுன்றது சில சமயம் பல தேர்தல்களும் போது நம்ம பார்த்துருக்கோம். அந்த இறுதி கட்டத்தில் இந்த தொகுதிகள் கிடைக்கலன்றதுக்காக கட்சிகள் கூட்டணியை உடைச்சிட்டே போகிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயம். அதுவும் 6-7 கட்சிகள் இருக்கும்போது அவர்களுக்கு இடத்தை பங்கிட்டு கொடுப்பது என்பது ரொம்ப சிக்கலான விஷயம். அதில் திமுக தரப்பில் இந்த மாதிரியான இழுபறிகள், அவர்கள் அதிகமாக கேட்குறாங்களா குறைவாக கேட்குறாங்களா, சிறுத்தைகள் மதிமுக அதிகமாக கேட்குதா, சிபிஐ அதிகமாக கேட்குதா, சிபிஎம்க்கு 2 கொடுக்குறீங்க, எனக்கு சிபிஐ எனக்கு 1 தான் கொடுக்குறீங்க, சிபிஐ கேள்வி கேட்டால் அவங்களுக்கு என்ன இவங்க பதில் சொல்லுவாங்க. ஸோ சிக்கல் பலது இருக்குது. இதே தான் அதிமுக கூட்டணி, இந்த விஜயகாந்த் அதிமுக விஷயங்கள். ஒரு புதிய நிபந்தனை கூட விதிச்சிருக்கிறாரு சார் அந்த மாதிரி அதிமுக கூட்டணியில் சேருவதற்கு. முன்னாடி பிஎம்கே 8 தொகுதி அவங்க ஒதுக்கினால பிஎம்கேக்கு ஈக்குவலாக எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் ஒரு இழுபறி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி வந்தாங்க. இப்போ 5 சீட் கொடுத்து ப்ளஸ் மேல் சபைக்கு 1 கொடுக்கறதா ஏடிஎம்கே சொன்னதுக்கப்புறம் அவங்க அதை கூட ஏற்றுக்க தயார். ஆனால் மீதி இருக்கிற 21 தொகுதிகள்லையும் தேமுதிக போட்டியிடும் அப்படின்ற ஒரு கண்டிஷனையும் வைக்கிறாங்க. அதுக்கு எடப்பாடி தரப்பு டெஃபினட்டாக முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கனால இன்னும் இழுபறி தொடர்ந்து நீடிச்சிட்டே இருக்கு. உங்கள் கருத்து என்ன? இல்லை, எனக்கு இந்த தேமுதிக நடந்துக்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அந்த தேமுதிகவை பற்றி இந்த அதிமுக வச்சிருக்க கருத்து அதோட வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா 2014 தேர்தலையும் விஜயகாந்த் தேமுதிக ஒரு இடத்துலையும் வெற்றி பெறலை. 2016 தேர்தலையும் 104 சட்டமன்ற தொகுதியில் போட்டு ஒரு இடத்துலையும் அவங்க வெற்றி பெறலை. ஸோ தனியாக 2006 விஜயகாந்த் தனியாக விருதாச்சலத்தில் வெற்றி பெற்றதை தவிர தேமுதிக எந்த இடத்துலையும் தனியாகவோ இல்லை கூட்டணி 2011 விட்டுருங்க, அஇஅதிமுக கூட்டணி இருந்தாங்க. 2014 2016 சட்டமன்றம் பாராளுமன்றம் 2 இடத்துலையும் கூட்டணியில் இருந்து கூட நீங்கள் ஒரு இடங்களில் கூட நீங்கள் வின் பண்ண முடியல. 2016க்கு அப்புறம் கட்சி டெஃபினட்டாக சொல்கிறேன், அது ஒரு டார்மெண்ட்டாக தான் இருந்திருக்கு. கட்சி தேமுதிக டார்மெண்ட்டாக இருந்தது. விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாது கூட அது ஒரு காரணமாக இருக்கலாம். இவர் அமெரிக்கா போனார், வெளிநாட்டுக்கு போனார், கட்சி டார்மெண்ட்டாக இருக்குது. எந்த விதமான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லை.
அப்படி இருக்கும்பொழுது இந்த கட்சிக்கான செல்வாக்கு இப்போ எவ்வளோ இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது 2009 தேர்தலில் 10% ஓட்டு வாங்கினது உண்மைதான், தனியாக நின்ற போது. பட் அதற்கப்புறம் 10 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போ 10 வருடங்கள் ஆன பிறகு அவங்க 2 தேர்தலில் கடுமையாக தோற்ற பிறகு அவருடைய இன்றைய செல்வாக்குன்றது ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம். 2% 1.5% கூட இருக்கலாம். இப்படி இருக்கும்பொழுது இந்த திமுகவும் அதிமுகவும் இவர்களை இந்த விஜயகாந்த் வீட்டு கதவை தட்டிகிட்டே இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்குது. நல்ல வேளை இப்போ திமுக வந்து ஒதுங்கிட்டாங்க போல் இருக்கு. உங்களுடைய பேராசைக்கோ இல்லை ஆசைக்கோ எங்களால் வந்து ஈடுகட்ட முடியாதுன்னு அவங்க ஒதுங்கிட்டாங்க போல் இருக்கு. இப்போ அதிமுக வந்து அவங்களுக்கு என்னென்னா, அதிமுகவுக்கு வந்து பாஜகவும் அதிமுகவும் இருக்கிற அணி என்னென்னா, அது ஒரு ஆளும் அதிகார அணியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு எதிர்ப்புகள் கிரவுண்ட் லெவலில் இருக்கும். அது இன்குபன்சி ஃபேக்டர் இருக்கும். ஸோ அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு ஒரு மெகா கூட்டணி கட்டமைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வருது. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு முரண்பட்டு இருந்த பாமகவை கூட உள்ளே இழுத்து போட்டுட்டாங்க. ஸோ முரண்பட்டு இருந்த தேமுதிக அப்படி அதையும் இழுத்து போட பார்க்குறாங்க. ஆனால் பாமகவுக்கு கொடுத்ததே அதிகம்னு தேமுதிகவோட கருத்து. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்துட்டீங்கல்ல, எனக்கும் அவ்வளோ கொடுக்கணும்னு இவர் கேட்குறாரு. அதோட முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறதுன்னா, பாமக வந்து சட்டசபை தொகுதிகளையும் அஇஅதிமுக ஆதரிக்கிறதா ஒரு பிளாங்க் செக் கொடுத்துட்டாங்க அவங்க. அது வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு சரியான ஒரு விஷயம் கிடையாது. அது தனியாக நம்ம பேசலாம். இப்போ தேமுதிக கிட்ட நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் கேட்குற 5 or 4 ஏதோ கொடுத்தா கூட சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எங்களுக்கு ஃபுல்லாக ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க வைக்கும்போது அவங்க கொஞ்சம் அடிப்படையாக வேறு விஷயங்கள் இல்லை சட்டமன்றத்தை பொறுத்த மட்டும் எங்களுடைய அணுகுமுறை வேறு, நாங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் 8 இடங்களோ 10 இடங்களோ கொடுக்கணும், நாங்கள் போட்டி போடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த எடப்பாடி கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனைனா, இவர்களுக்கு குறைந்தபட்சம் 21 சட்டமன்ற இடைத்தேர்தலில் 8 தொகுதியாக வின் பண்ணால் தான் இவங்க ஆட்சியை கண்டினியூ பண்ண முடியும். அதனால் இவங்க 21 போட்டி போட விரும்புகிறாங்க, 21 கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ இவங்களோட நிலைப்பாட்டுக்கும் அவங்களோட நிலைப்பாட்டுக்கும் ஏறுமாறாக இருக்குது, முரண்பட்ட விஷயமா இருக்குது. அவர்கள் வந்து தேமுதிக ரொம்ப அதில் தெளிவாக இருக்காங்க. நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடாது. இந்த வெளிவந்த தகவல் ஏற்கனவே அப்படி தான் பேசப்பட்டிருக்கு. இதனால் இந்த 5 இடங்களில் ஒரு ராஜ்யசபான்றது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தேமுதிகவுடைய இன்றைய செல்வாக்குக்கு அது கொஞ்சம் அதிகம் கூட என்னோட அபிப்பிராயம். 5 இடம் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா, அது வந்து இன்றைய அவங்களோட செல்வாக்கு கொஞ்சம் அதிகம். பாமகவுக்கு அதிகம் தான். ஆனால் முதல்ல ஒரு கூட்டணியை ஒரு மெகாவாக கட்டமைக்கிற முயற்சியில் பாமக உள்ள இழுத்தோன்ற முறையில் அவங்க அதிகமாக கொடுத்துட்டாங்க. அதிமுக அவர்கள் அதற்காகவே கூட இப்போ யோசிச்சிருப்பாங்க, இதுக்கு அதிகமாக கொடுத்துட்டோம்னா. அவங்களுக்கு என்ன அவசரம்னா, நம்ம வந்து அந்த கூட்டணி அரசியலில் வந்து நம்ம ஒரு மெகாவாக முதல்ல தோற்றமளிக்கணும், அது ஒரு மக்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்க பண்ணிட்டாங்க. ஆனால் பாமகவுக்கு கொடுத்தது கொஞ்சம் அதிகபட்சமான விஷயம்ன்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ தேமுதிக அந்த அளவுக்கு 5 இடங்கள் கொடுத்தாலே கூட ஒரு ராஜ்யசபா அதிகமான விஷயங்கள் தான். ஆனால் என்ன பிரச்சனைனா, சட்டமன்ற தொகுதி அவங்க கேட்கறதுனால இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆக மாட்டேங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஆனால் இது இப்படியே இழுபறி நீடிச்சுட்டே இருந்ததுன்னா இதுக்கு என்ன சார் முடிவு? இல்லை, இது முடிவு இல்லை. விஜயகாந்த் கேட்குற விஷயங்களை கொடுக்குற வல்லமை வந்து திமுக பாஜக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்பு மறுத்ததாக நமக்கு இப்போ நம்ம நியூஸ் வந்திருக்கு. மறுத்திருக்காரு. பட் ஆனால் இவங்க இன்னும் ஸ்டில் அதுக்கான முயற்சிகள் பண்ணுறாங்கன்னு நேற்று ஒரு அமைச்சர் கூட பேசியிருக்காரு. இது மாதிரி நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், தேமுதிகவை வந்து எங்கள் கூட்டணி கொண்டுறதுக்கு. தேமுதிக கேட்குற விஷயங்களை வைக்கிற டிமாண்டை ஈடுகட்டுற ஒரு சக்தி வந்து திமுக பாஜக கூட்டணிக்கு தான் இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். அதனால அதாவது அவர் கேட்குற இடங்களோ தொகுதிகளோ கொடுக்கறதுக்கு ஈவன் சட்டமன்ற தொகுதி கூட கடைசியில் வந்து கொடுத்துருவாங்கன்னு. ஏன்னா இந்த அணியில் தான் விஜயகாந்த் சேர்றதுக்கு ஆசையாக இருக்காரு. ஏன்னா இந்த அணி தான் மோடியை வந்து தொடர்ந்து பிரதமராக இருக்கணும்னு அவங்க சுதீஷ் சொல்லியிருக்காரு. தேமுதிகவோட ஸ்டாண்டு அதுதான். ஸோ அல்டிமேட்டாக இந்த பார்கெனிங் இதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக கடைசியில் போய் ஒரு இடத்துல முடியும். அது வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் திமுக சேர்ற இடத்துல தான் முடியும். ஏதாவது ஒரு ஆனால் அரசியல் எதுவுமே சொல்ல முடியாது. திடீர்னு நேர் எதிர்நிலை கூட நடக்கலாம். நான் தனியாகவே போட்டி போடுறேன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் இயல்பாக தேமுதிக போய் சேர வேண்டிய இடம் அதிமுக பாஜக அணின்றதுல சந்தேகம் இல்லை. இதாலும் அதிசயம் நடந்தாலே ஒழிய வேறு இது விஷயங்கள் தனியாக நிற்கிறது இல்லை தேமுதிக ஒரு கூட்டணி அமைக்கிறது தான் நடக்குமே தவிர இப்போ இருக்கிற நிலைமை அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அதான் விஷயம் இன்றைக்கி இருக்கிற விஷயம். நிச்சயமா சார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அபிநந்தன் அவர்களுக்கு வந்து பகவான் மகாவீர் அகிம்சா புரஸ்கார் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதை பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு இந்தியர்களும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அபிநந்தனோட வீர தீர விஷயங்கள் தான். ஏன்னா அவர் வந்து பாகிஸ்தான் இராணுவம் வந்து அவரை வந்து ஒரு யுத்த போர் கைதியாக பிடிச்சதுன்னு சொன்ன உடனே 130 கோடி இந்தியர்களும் வந்து அவர் பின்னாடி சாலிடாக இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் வந்து அவரை வந்து விடுதலை பண்ணது பாகிஸ்தான் வந்து சர்வதேச அழுத்தம், இந்தியாவோட அழுத்தம் காரணமாக அவரை உடனடியாக விடுதலை பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டதை பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்டவர் அவரை 3 நாள் வந்து ஒரு
அந்த பாகிஸ்தான் இராணுவத்தால் வந்து சிறைபிடிக்கப்பட்டு அவர் பல மன அழுத்தங்களுக்கு உள்ளாகியிருப்பார். அவர் வந்து எப்படிப்பட்ட சூழலில் வந்து விமானத்துலேருந்து பேராசூட்டில் இறங்கி உயிர் தப்பிச்சு பல விஷயங்கள் அந்த ஒரு அந்த ஒரு வீரதீர செயலுக்கு வந்து கண்டிப்பாக அவர் இந்த விருதுக்கு வந்து முற்றிலும் தகுதியானவர். இது வந்து ஒரு சிவிலியன் அந்த அவங்க இந்த மகாவீர் அந்த அவங்க ஒரு சமண அமைப்பு ஏதோ நடத்துகிற விருது இது. ஆனால் அரசாங்கம் இதை விட அதிகமான விருதுகள் கொடுத்து அவரை கௌரவிக்கணும். இது ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களால் ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமா வந்து அபிநந்தனோட வீரத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம டெஃபினட்டாக அவர் இன்னும் பல வீரதீர செயல்கள் படைக்கணுன்றது தான் நம்மளுடைய ஆசையாக இருக்குது. நிச்சயமாக சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இத்துடன் அச்சுமசலும் நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.